श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. पुष्पपद्धति श्लोकं 345. प्रशमयति जनानां सञ्ज्वरं रङ्गभर्तुः परिसरचलितानां पादुके चामराणाम् अनुदिनमुपयातैरुत्थितं दिव्यपुष्पैः निगमपरिमलं ते निर्विशन् गन्धवाहः. பதபதார்த்தம். ஹே பாதுகே, பாராய் பாதுகையே, அனுதினம் தினம்தோறும் உபயாத்தைகி வந்திருக்கின்ற திவ்ய புஷ்பைகி தேவலோகத்து புஷ்பங்களாலே உத்திதம் உண்டாயிருக்கின்ற தே உன்னுடைய நிகம பரிமளம் வேதவாசனையை நிர்விஷன் அனுபவியா நிற்கின்ற ரங்கபர்த்துகு ஸ்ரீ ரங்கநாதனுடைய பரிசர சமீபத்தில் சலிதானாம் அசங்கிக் கொண்டிருக்கின்ற சாமரானாம் சாமரங்களுடைய கந்தவாகா காற்றானது ஜனானாம் ஜனங்களுடைய சஞ்சுவரம் சம்சாரத்தில் உண்டான வருத்தத்தை பிரசமயதி போக்கடிக்கின்றது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பாதுகைக்கு தினந்தோறும் தேவலோகத்திலேருந்து புஷ்பங்கள்லாம் வருது. போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், பிரம்மா எடுத்துட்டு வரார், சிவன் எடுத்துட்டு வரார், இந்திரர்கள் முதலானவர்கள் எடுத்துட்டு வரான்ட்டு வாவா லோகத்திலேருந்து. இப்போ இத்தனை புஷ்பங்களும் வாசனை உள்ளது. அந்த வாசனைகள் ஒரு பக்கம். இப்போது பாதுகைக்குன்னே இருக்கக்கூடிய வேத வாசனை, ஏன்னா வேதத்தோட சிரஸில் இருக்கா பாதுகை அப்படிங்கிறதுனால பாதுகைக்கே உண்டான வேத வாசனை அது ஒரு பக்கம். பெருமாளுக்குன்னே இருக்கக்கூடிய வாசனை, ஏன்னா பெருமாளை சொல்லும் பொழுது சர்வகந்தகா சர்வரசகான்னு பெருமாளுக்குன்னே ஒரு வாசனை உண்டு. இந்த மாதிரி நிறைய வாசனைகள் இப்போ சேர்ந்துருக்கு. இப்போ கார்த்தால விஸ்வரூபம் அப்படின்னு நம்ம போய் கோவிலில் போய் சேவிக்க போனோம்னா பொதுவில் ஐதிஹ்யம் என்ன அப்படின்னா, விஸ்வரூபத்துக்கு முன்னாடி தேவர்கள், இந்திரன், தேவர்கள், பிரம்மா, இவா எல்லாருமே பெருமாளை சேவிக்கிறான். நம்மளோட திருப்பள்ளி எழுச்சியில் பார்த்தோம்னா நமக்கு அது தெரியும். அத்தனை பேருமே பெருமாளை சேவிக்கிறா அப்படிங்கிறது தான் ஐதிஹ்யம். அப்போது அந்த மாதிரி அவள் வரும்பொழுது திருப்பள்ளி எழுச்சியிலேயே நிறைய இந்த மாதிரி கோட்ஸ் உண்டு பூக்களை பற்றி. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனையிருள் அகன்றது காலையம் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்தீண்டி அப்படின்னு. மாமலர் எல்லாம் மதுவிரிந்து ஒழுகின, எல்லா மலரும் பூத்தாச்சு. மாமலர் அப்படின்னு சொல்லும்போது வியாக்கியானம் பார்த்தோன்னா மாமலர்னு சொல்கிறது பெரிய புஷ்பங்களை அப்படின்னும், இல்லை ஒசத்தியான புஷ்பங்களை அப்படின்னும் வியாக்கியானம் உண்டு. அதில் ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் என்ன அப்படின்னா, மா மலர், மகாலட்சுமிக்கு பிடித்தமான மலர்னு அது தாமரை பூவை தான் சொல்கிறது அப்படின்னும் வியாக்கியானம் உண்டு. ஆக இப்படி எல்லா புஷ்பங்களும் அங்கே பூத்து இருக்கு. இது அப்போ தாமரை புஷ்பத்தை தான் சொல்கிறதா அப்படின்னா, அடுத்த பாசுரம் சாய்ப்பார் தொண்டரடிப்புடி ஆழ்வார், கொழுங்கொடி முல்லையின் கொழுமலர் அணவி அப்படின்னு. ஆக அந்த முல்லையும் அந்த இடத்துல பூத்துருக்கு அப்படின்னு. இது மாதிரி நிறைய இருக்கும். மடலிடை கீரி வன்பாளைகள் நார வைகரை கூர்ந்தது மாருதம் இதுவோ அப்படின்னு அந்த வாசனைகளும் சேர்றது அப்படின்னு. ஒரு பூக்களாக சொல்லின்னு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக களிவண்டு மிழற்றிய கலம்பகம் புனைந்த, கலம்பகம்னு சொல்லும்போது கதம்பம் எல்லா பூக்களும் சேர்ந்தது. அந்த மாதிரி எல்லா பூக்களையும் கொண்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, அலங்கலந்தொடையல் கொண்டு அடி இணை பணிவான் அப்படிங்கிறது தான் பாசுரம். அடி இணை பணிவான், திருவடியை சேவிக்கிறதுக்காக தான் அத்தனை பேரும் இத்தனை பூக்களோட வரா. இவ்வளவு பூக்களும் பூத்திருக்கு. அத்தனை பூக்களோட வரா திருப்பள்ளி எழுச்சிக்கு விஸ்வரூபத்தும் பொழுது. இவ்வளவு வாசனை இருக்குது. அந்த பெருமாளோட ஸ்ரீசன்னதி கதவு அப்படி திறந்த உடனே அப்படி ஒரு வாசனையோட, அந்த பெருமாளுக்கே உரிய வாசனை, பாதுகைக்கு இருக்கக்கூடிய நிகம பரிமளம்னு சொல்லப்படுற வேத வாசனை, இந்த மலர்களுக்கான வாசனை, தேவர்கள் பிரம்மா எல்லாரும் கொண்டு அவாலோகத்து புஷ்பங்களோட வாசனை, இவ்வளவு வாசனையும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்குது, ரங்கநாதன் சன்னதியில் இருக்குது. அப்படி கதவானது திறக்கப்பட்ட உடனே அந்த மணிக்கதவும் தாழ்த்திறவாயின்னு அப்படி திறந்த உடனே இந்த சாமரம் வீசும் பொழுது அத்தனை வாசனையுமே
அங்கே சேவிக்கிறதுக்காக விஸ்வரூபம் சேவிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் மேலே அந்த காற்றானது படுறது. இது வண்டுகள் எப்படி நமக்கு ஆச்சாரியனோ அந்த மாதிரி வாயுவும் ஒரு வகை ஆச்சாரியன் தான் நமக்கு அப்படின்னு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். ஏன்னா இந்த வாசனையே நமக்கு நல்ல புத்தியை கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால வாயுவும் நமக்கு ஒரு வகையில் ஆச்சாரியன் தான் அப்படின்னு சாய்க்கிறார். ஆக இந்த மாதிரி இந்த வாசனைகள் எல்லாமே அந்த சில்லுன்னு நம்மளை சேரும் பொழுது அந்த வாசனையோடு சேர்ந்து அந்த அந்த காற்றானது வரும் பொழுது அது என்ன பண்ணுறது அந்த காற்று அப்படின்னா, நமக்கு சம்சாரத்தில் உண்டான வருத்தத்தை அந்த தாபத்தை தாபத்ரயம்னு சொல்லப்படுற அந்த 3 விதமான தாபங்களை ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்வீகம்னு சொல்லப்படுற தாபத்ரயங்களை போக்கடிக்கின்றது அப்படின்னு சொல்கிற அழகான ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ இதோட ஸ்வாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, மகிழம்பூ வாசனையோடு இருக்கக்கூடிய நம்முடைய ஆழ்வார். ஆக பெருமாளுக்கு இருக்கக்கூடிய வாசனை மகிழம்பூ வாசனையோடு இருக்கக்கூடிய நம்முடைய ஆழ்வார், இத்தனை பேரும் சேவிக்கும் போது வரக்கூடிய அந்த வாசனை எல்லாமா நம்ம மேலே படும் பொழுது ஆழ்வாரின் ஈரச் சொற்களான அந்த பாமாலைகள் அந்த 4000முமே நமக்கு நம்மளுடைய வசப்படும் பொழுது நம்ம அதுக்கிட்ட சேரும் பொழுது நமக்கும் அதற்குமான ஒரு சம்பந்தம் உண்டாகும் பொழுது நம்மளுடைய அந்த தாபத்ரயங்கள் தீர்க்கப்படுகின்றது. நம்மளுடைய இந்த சம்சாரத்தினால் உண்டான வருத்தங்கள் சஞ்சுவரம்னு சொல்லப்படுற சம்சாரத்தில் உண்டான வருத்தங்கள் அத்தனையுமே தீர்க்கப்படுறது அப்படின்னு சொல்கிற அழகான ஸ்லோகம். விஸ்வரூபத்தில் போய் பெருமாளை சேவிக்கிறது ஏன் அவ்வளோ வசதி அப்படின்னா, நம்மளுடைய ஐம்புலன்களுக்கும் அங்கே வேலை இருக்கும். ஐம்புலனும் பெருமாள் வசமாகவே கட்டுப்பட்டு இருக்கும். எப்படின்னா, காதுகளில் இந்த போன ஸ்லோகத்தில் பார்த்தாமே வண்டுகளின் ரீங்காரம் அங்கே அவள் சேவிக்கிற ஸ்லோகத்தோட பாசுரங்களோட வேதங்களோட சப்தமானது நம்மளுடைய காதுக்கு கேட்கும். வாய்க்கு நம்ம சொல்கிற ஸ்லோகங்கள் வாயானது நம்மளுடைய ஸ்லோகங்கள் நம்ம மனஸ்பூர்வமாக சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்களுக்கு வாய் மூலமாக நம்ம சொல்கிறதுனால அதுக்கும் வாய்க்கும் அங்கே வேலை இருக்குது. கண் பெருமாளோட திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறது அந்த கண்ணுக்கு ஒரு சேவை கிடைக்கிறது. மூக்குக்கு இந்த வாசனைகள் இந்த சர்வகந்தகான்னு சொல்லப்படுற இத்தனை வாசனைகளும் மூக்குக்கு கிடைக்கிறது. உணர்வுக்கு ஸ்பரிசத்துக்கு எதுன்னா அந்த காற்று பெருமாள் மேலே பற்ற அந்த காற்றானது நமக்கும் கிடைக்கிறது. அது விஸ்வரூபத்தில் ஏன் வசத்தி அப்படின்னும் பொழுது இத்தனை பேரும் பிரம்மருத்ராதிகள் அத்தனை பேரும் சேவித்த உடனே நம்மளும் சேவிக்கிறோன்னா அந்த காற்று நம்ம மேலே படும் பொழுது அது இன்னும் வசத்தியாக அது கணிக்கப்படுறது. ஆக இந்த மாதிரி ஆழ்வாருடைய திருமேனி சேவையாலும் மகிழம்பூ வாசனையாலும் பாசுரங்களாலும் நம்மளுடைய சகல சம்சார தாபங்களும் போக்கடிக்கப்படுகின்றன அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட சுவாபதேசமாக அமைஞ்சிருக்கு. அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.